الرحمن الرحيم. நன்மையை ஏவுவதன் மூலம் உலகில் நீதி, நேர்மை, நிம்மதி, ஒழுங்கு, கட்டுப்பாடு ஆகியவற்றை ஏற்படுத்த முடியும். தீமையை தடுப்பதன் மூலம் அநீதி, அட்டூழியம், அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு போன்றவற்றை தடுத்து நிறுத்த முடியும். ஆகவேதான் நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுத்து கொண்டிருக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. தீமை, ஆம், அது தீ, வெகு வேகமாக பரவக்கூடியது. அதை நாம் வீழ்த்தவில்லை என்றால் அது நம்மை வீழ்த்திவிடும். சலவை செய்பவன் கை தானாகவே தூய்மை அடைவதைப் போல தீமையை தடுக்கும் பொழுது நாம் தூய்மை அடைகிறோம். நாம் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கும் காலமெல்லாம் நாம் இறைவனுக்கு ஒப்பான மனிதர்களாக திகழ்வோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக இன்றைக்கி நல்லவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு பொது புத்தியில் இருக்குங்க. அதாவது ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக கூட பேசுவாங்க, ரொம்ப நல்லவருங்க, நேராக வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு போவார், பள்ளிவாசலேருந்து கடைக்கு போவார், கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவார், வீடு கடை பள்ளிவாசல், பள்ளிவாசல் கடை வீடு, இவங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ் தாமருன பில் மாரூஃப் தன்ஹவுன் அனில் முன்கர் தூமினுன பில்லா அப்படின்றான் இறைவன். 3 விஷயம் நீங்கள் செய்யணும். 1, நன்மையை ஏவ வேண்டும். 2வது, தீமையை தடுக்க வேண்டும். 3வது, இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் சிறந்த உம்மத்து, சிறந்த சமுதாயம் என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. ஆக நீங்கள் தொழுதாலும் சரி, நீங்கள் நோன்பு வைத்தாலும் சரி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணி இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்தாக வேண்டும். இது செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஊமை மூலமாக சுட்டி காட்டுறாங்க. சில பேர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படகுல பயணம் போகிறாங்க, சீட்டு குடிக்க போடுறாங்க. சில பேர் கீழ்த்தளத்திலும் சில பேர் மேல் தளத்திலும் அப்படின்றது முடிவாயிடுச்சு. அப்போ கீழ்த்தளத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணீர் எடுப்பதற்காக மேல் தளத்துக்கு வருகிறார்கள். அப்போ மேலே வரும்போது மேலே உள்ளவங்க முணுமுணுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்போ தண்ணி தேவையா, அப்போ வருவாங்களா இல்லைங்களா. அப்போ கீழே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம போனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்க முகம் சொல்லிக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு விபரீதமான முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவு அப்படின்னா, நம்ம ஏன் மேலே போவோன்னா, நம்ம நேரடியாக ஓட்டை போட்டு அப்படியே கடல்லேருந்து நேரடியாக தண்ணீர் எடுத்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அவங்க ஓட்டை போட விட்டால் தண்ணியில் இவங்க மட்டுமா மூழ்குவாங்க, மேலே உள்ளவங்களும் மூழ்கி தானே போவாங்க. அப்போ அதை தடுக்க வேண்டும் அல்லவா. அதை தடுக்கவில்லை என்றால் அந்த படகே மூழ்கிவிடும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சுட்டி காட்டுகிறார்கள். எனவே தீமை எங்கேயோ நடக்கிறது என்று நாம் எண்ணி இருந்து விடக்கூடாது, மாறாக அந்த தீமையை தடுக்க வேண்டும். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தீமை நடப்பதை கண்டால் உங்களது கரத்தால் தடுங்கள், முடியாமல் போனால் நாவை பயன்படுத்துங்கள், அதுவும் முடியாமல் போனால் மனத்தளவிலாவது இது தீமை என்று எண்ணி ஒதுங்கிவிடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அஸாஃபுல் ஈமான், இதுதான் ஈமான்லேயே மிக பலவீனமான பகுதி. நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பணி இறை தூதர்கள், நல்லடியார்கள் செய்த பணியாகும். இறை தூதர்களுக்கு பின் நம்மீது அந்த பொறுப்பு உள்ளது. ஆகவேதான் நல்லவற்றை ஏவி தீயவற்றை தடுத்து கொண்டிருக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் இத்தகைய மக்களை மிகச்சிறந்த சமுதாயம் என்று பாராட்டி சொல்கின்றான். كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. இனி மனித இனத்தை சீர்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமூகத்தவராய் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் நன்மை புரியும்படி ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள். சத்தியத்தை சொல்லாமல் விடும்போது அதன் விளைவாக நல்லவர் தீயவர் என்று எல்லா மக்களும் அதனால் பாதிக்கப்படுவர். واعلموا أن الله شديد العقاب.
மேலும் எந்த ஃபித்னாவின் குழப்பத்தின் தீய விளைவு உங்களில் பாவம் புரிந்தவர்களை தாக்குவதுடன் மட்டும் நின்றுவிடாதோ அந்த குழப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நபியே, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீர் தீமையை தடுப்பீராக. அப்போது உம்முடன் கடும் பகைமை கொண்டிருந்தவர் கூட உற்ற நண்பராய் ஆகிவிடுவதை நீர் காண்பீர் என்ற இறைவசனத்திற்கு ஏற்ப நாமும் நன்மையை ஏவி தீமையை தடுப்போம்.